சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் 21ஆம் தேதி நாம் தமிழரோட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மாநாடு. ஏன்னா அண்ணன் வந்து சீமான் அண்ணன் வந்து ஒரு மாநாடுனா எப்படி நடக்கணும், அதுக்கு நான் விளக்கம் காட்டுறேன் அப்படின்னு சொன்ன மாநாடு. ஒரு கூட்டத்தை எப்படி கூட்டணும் அதுக்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன மாநாடு. இந்த மாதிரி இந்த மாநாடுக்கான ஒரு இதுக்கு நிறைய அவர் வந்து ஒரு விளக்க உரை சொல்றேன் அப்படிங்கிறத என் மாநாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன மாநாடு அது நடக்க போகுது. இப்ப என்ன ஒரு கொஸ்டின்னா, இந்த மாநாட்டுல இப்ப ஆட்சியில இருக்கிற டிஎம்கேயோ இல்ல பிஜேபியோ இவங்கள பத்தி அவர் பேசுவாரா, இல்லன்னா ஆட்சிக்கும் வராம இப்ப புதுசா வந்த டிவிகே பத்தி அதிகமா விமர்சிப்பாரா? இதுதான் வந்து இந்த மாநாட்டுல நான் எதிர்பார்க்கறது. ஹாட் டாபிக்கா வரப்போம். ஆமா ஆமா. இல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் பொறுத்த அளவுக்கு இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 4வது முனை, 4 முனை போட்டிங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. அதுல 4வது முனை அவர் தான். இந்த எலெக்ஷனோட ஒரு மிகச்சிறந்த சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் தான். ஏன்னா தனிச்சு நிக்கிறாரு. அவர் எப்பவுமே அப்படித்தான் நிக்கிறாரு. அதான் எந்த மற்ற வாய்ப்புகள் வந்தா கூட அவர் தனிச்சு களம் காண்கிறார். களம் காண்டு இப்போ இந்த எலெக்ஷனோட முதல் ஆளா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த மாநாட்டுல 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தாங்க. எந்த கட்சியும் இன்னும் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணல, வேட்புமனு கூட இன்னும் அவங்க எதுவும் பண்ணல, யாருலாம் சொல்ல. ஆனா கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணி கொண்டாந்து ரெடி அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சியில அது ஒரு மெத்தடாவே இருக்கு. ஆமா, ஏன்னா இந்த வேட்புமனு கொடுங்க, இதெல்லாம் சொல்லுங்க, வேட்புமனு கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த அறிவிப்புல வராது. நீ வா இந்த தொகுதி நீ, இந்த தொகுதி நீ, இந்த மாதிரிதான் அவங்க செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல, அதுதான் சொல்றேன். அதுல வந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு, ஒரு கன்செப்டா இருக்காரு. நீங்க அவர் வந்து கூட்டணி சேராம வந்து டைம் வேஸ்ட் பண்றாரு, நிறைய இப்படியே போயிட்டு இருந்தா அதுக்கு ரீச் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த ஒரு கட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு கன்சிஸ்டண்டா கொண்டுட்டு போறது இருக்குல்ல. எதுவுலயுமே ஃபர்ஸ்ட்ல வைக்கிறது, முதல்ல போய் ஆளுங்களை நிறுத்துறது, முதல்ல பண்றதுங்கிறது ஒரு கட்ஸ் வேணும். சின்ன கட்சி, இன்னும் ஒரு பெரிய ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஆனது கிடையாது, இன்னும் வெற்றியை தொடர்ச்சியான தோல்விகள்ல இருக்கிற ஒரு கட்சி. ஆனா அதை திருப்ப அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைன்லயே கொண்டுட்டு போய் நிறுத்துறாருல, எல்லாருக்கும் முன்மாதிரியா கொண்டு முன்னாடி நிறுத்துறாருல, அதுக்கு வந்து நம்ம ஒரு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும், அதுல மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொதுவாவே வந்து இப்ப எல்லாரையுமே அவர் எதிர்க்க வேண்டிய இடத்துலதான் இப்ப இருக்காரு. அவர் உள்ளீடா வேற அஜெண்டாக்கள் இருக்கலாம், அது 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 நமக்கு தெரியாது. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு பிஜேபியும் எதிர்த்தாகணும், திமுகவே எதிர்த்தாகணும், தாவேகாவே எதிர்த்தாகணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 3 பேருமே எதிர்த்து 4வது முனையில அவர் இருக்காரு. இந்த 3 பேருக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு அவரு இருக்காரு. அப்ப நீங்க இந்த 4 பேரையுமே நீங்க எதிர்த்தாகணும். பிஜேபியோட குற்றச்சாட்டு அதையும் விமர்சனம் பண்ணி ஆகணும், திமுகவையும் நீங்க விமர்சனம் பண்ணி ஆகணும். புதுசா வர வேண்டிய தாவேகாவிட்ட வந்து இவங்க 2 பேரை 3 கட்சி, திமுக பாஜகவை எதுக்குற விதம் வேறையா இருக்கும், தாவேகாவை எதுக்குற விதம் வேறையா இருக்கும். அதை அவர் செக்ரிகேட் பண்றாரு, அது அவருடைய பேட்டிகள்ல தெரியுது. ஏன்னா இவங்க ஆண்ட கட்சிங்கிறதுனால அவங்கள பத்தியே ஊழல், லஞ்சம், நிர்வாக சீர்கேடு, இந்த பிரச்சனைகளை பத்தி அவர் பேச முடியும். தாவேகா கிட்ட அதை பேச முடியாது. இப்ப தாவேகா கிட்ட அவர் எதை பேசுறாருன்னா கொள்கை கோட்பாடு எதுக்குறாரு. பட் எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு இது உங்களுக்கு தேவையானது, நீங்க தாவேகாவை எதிர்ப்பது தேவையற்றது. அப்போ உங்களை ஜென்ரலா பாக்குறது மக்கள் உங்களை பாக்குறான், நீங்க எதை பிரசன்ட் பண்றீங்கன்னு பாக்குறான். ஒரு தவறு பண்ணவனை திட்டும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஊழல் பண்ணவனை திட்டும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தவறான நிர்வாகம் பண்றவனை நீங்க திட்டுறீங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவன் வரவே இல்லையே. அதுதான் ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்க வரலாம், அவங்க மக்களை சந்திக்கலாம், மக்கள் விருப்பப்பட்டா வாக்களிக்க போறாங்க, தலைவரை ஏத்துக்க போறாங்க, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போறாங்க. அதை தடுக்கிறதுக்கு எனக்கும் உங்களுக்கு உரிமை இல்லையே. அப்போ உன்னோட கொள்கை சரியில்லைன்னு ஒருத்தரை எதுக்குறதுன்றது தவறானது. அந்த இடத்துலதான் சீமான் அவர்கள் வந்து ஏதோ தடுமாறுறாரு, அல்லது அவருக்கான அஜெண்டாவை நிறைவேற்ற துடிக்கிறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த வகையில தாவேகாவை அதிகமாக திட்டுவதற்கு, அதிகமாக விமர்சனம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவர் சொல்றது உன்னோட கொள்கையை சொல்லு, கொள்கை இல்லாம நீ வர்ற அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா வைக்கிறாரு. நீங்க எதிர்க்க வேண்டிய ஆளு விஜய் அல்ல, நீங்க எதிர்க்க வேண்டிய ஆளும் தரப்பு நிர்வாக சீர்கேட்டுல, லஞ்சத்துல, லாவண்யத்துல, ஊழல்ல மிக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த கவர்மெண்ட்டை நீங்க எதிர்க்கிறீங்க. மத்திய அரசு உங்களுக்கு எப்போதுமே எதிரி, அதை எதிர்க்கிறீங்க. ஊழல் பண்ணி கன்விக்ட் ஆன கட்சி அதிமுக, அவங்களை நீங்க எதுக்குறீங்க, அதுல மாற்று இல்லை, அதை மக்கள் வரவேற்பான். நீங்க சம்பந்தமே இல்லாம புதுசா நீ எக்ஸப்ட் நீங்க யாரோ XYZ யாரோ வேணா இருக்கட்டீங்க, விஜய் வர்றாரு எதுக்குறீங்க, நாளைக்கு இன்னொரு ஆள் வர்றாரு
அப்ப அவரையும் நீங்க எதிர்ப்பீங்க தானே. ஆமா. அப்ப உங்களுக்கு போட்டியா யார் வந்தாலும் எதிர்க்கிறதுங்கிறது ஒரு நல்ல அரசியல் கோட்பாடு கிடையாது. அப்ப இவர் வந்து விஜய் தான் போட்டின்னு நினைக்கிறாரு அவங்க. நிச்சயமா நிச்சயமா. இப்ப அவங்க எல்லாரையும் விட விஜய் அவர் அதிகமா விமர்சனம் பண்றதுக்கு காரணம் அவரோட வருகை தன்னோட இருப்புக்கு எங்க ப்ராப்ளம் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு உள்ளீடா இருக்கு. ஏன்னா இதனால் வரையில இவங்க 2 பேருக்கும் மாற்றுன்னு சொல்லி இவர் ஒரு அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு. அப்போ இவங்க எல்லாருக்குமே மாற்று அப்படின்னு ஒரு பிரபலமான நடிகர், ஒரு மக்கள் ஆதரவோட ஒரு எழுச்சியோட ஒருத்தர் வரும்போது அந்த வருகை தனக்கான இருப்பை வந்து கேள்விக்குறி ஆக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவருக்கு ஒரு டவுட் இருக்கு. இவருக்கு மட்டும் இல்ல, நம்ம திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி வேறு சில சிறு கட்சி எல்லாத்துக்குமே, முருகன் கட்சி அவங்க கூட, அதே மாதிரி மற்ற இந்த லெவல்ல இருக்கிற கட்சி எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு விஜய் பக்கம் கூட்டணி போகாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். அவர் வந்து வரும்போது நாம எல்லாருமே அவரோட டாமினேஷன்ல இந்த கட்சிகள் எல்லாம் போயிடும் அல்லது கரைஞ்சி அவர் பக்கம் போயிடும். ஏன்னா தொடர் தோல்வியில இருக்கிற கட்சிகள் பிரைமரி போர்ஸா வந்து பிரைமரி போர்ஸுக்கு போக முடியாம இன்னைக்கு இன்னொரு கட்சி கிட்ட அண்டி பிழைக்கக்கூடிய அளவுக்கு கட்சி போகும்போது தொண்டனோட மனநிலை ஒரு வெறுப்பு மனநிலையில தான் இருப்பான் கூட்டணி கட்சியில எல்லாருக்கிட்டையுமே. அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரேடியா நீங்க அவங்க கிட்டே விஜய் கிட்டே நேரா போகும்போது ஈஸியா ஜெல் ஆயிடுவான். ஓகே நமக்கு சரியான இடம்னு அப்படியே உள்ள போயிடுவான். இது ஒரு ரீசன் தான் அவர்கிட்ட கூட்டணி போகாம இவனுங்கெல்லாம் இந்த பக்கம் இப்படி ஒட்டிட்டு இருக்கிறது. அப்ப இது மாதிரியான இடத்துலதான் சீமான் வந்து விஜய் அவர்களை ஒரு போட்டியா நினைக்கிறாரு. அப்ப சமமான ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு விஜய்க்கு நானும் போட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரை சஸ்டெயின் பண்றாரு. அப்ப அது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா நீங்க எதிர்க்கிற திமுகவையும் நீங்க எதிர்க்கிற பிஜேபியும் நீங்க எதிர்க்கிற அதிமுகவையும் அவர் எதிர்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு அவர் தான் நண்பனா இருக்கணும் போலியே, நீ எதுக்குறாலே நீங்கள் எதிர்த்தீங்கன்னா அது என்ன கோட்பாடு இது? அப்ப எப்படி உங்களோட பயணம் போய் வெற்றி அடைய முடியும்? நீங்க உங்க கோல் வந்து அவங்களுக்கு அப்புறப்படுத்துறது தானே. நீங்க தனியா போராடிட்டு இருக்கீங்க, உங்களால முடியல. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்னு வரும்போது இருந்தா அது ஈஸியா நடக்கும்ல அந்த வேலை. நீங்க அந்த ஆங்கிள் பார்க்காம சப்போர்ட்டுக்கு வர்றவனையும் நீங்க எதுக்குறீங்க. அப்ப உங்களோட கோல் என்னவா இருக்கு? அப்ப அவங்களை எதுக்குறது உங்களோட நோக்கம் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஆகுதா இல்லையா? எதுக்குறவனையும் நீங்க எதிர்த்தீங்கன்னா அப்ப அவங்களை எதுக்குறவன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது உங்களோட கோல் இல்லை அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறியா ஆகுது. அந்த வகையில அவரோட சித்தாந்தம், அவர் சொல்ற விஷயங்கள், அவரு நடைமுறைக்கு நிறைய விஷயங்கள் நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள் தான் சொல்லுவாரு. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தேவையான சில விஷயங்களையும் அவர் பேசுறாரு, அதுல மாற்று இல்லை. ஆனா அவர் ஒரு ரூட்ல போறாரு இல்லையா, அது போய் சேர ரொம்ப லாங் டைம் எடுக்கும். அது ரொம்ப காலம் ஆகும். அதுக்குள்ள மாற்றங்கள் என்னென்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு 2021 4.5 லட்சம் கோடியா இருந்த கடன் இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி ஆயிடுச்சு. அடுத்த வருஷத்துல 10.25 லட்சம் கோடி ஆயிடும்னு பட்ஜெட்லயே சொல்லிட்டாங்க. வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம். 11.9% பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு மாத்தட்டிக்கிற நம்ம தமிழ்நாடு வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடியை கடனை வாங்கிட்டு இருக்கோம். இது எந்த வகையில சாத்தியம்? இது பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், கடன்லயும் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கும். இப்படி சீர்கெட்டு போயிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்தை நீங்க ஸ்லோ ப்ராசஸ்ல மெதுவா பொடி நடையா நடந்து போய் என்னைக்கோ அதை சரி பண்ணுவேன்னு சொல்றது எப்படி சரியா வரும்? எப்படி உங்களுக்கான ஒரு பெருக்கம் உங்க கட்சிக்கு நடக்கும்? இதெல்லாம் ஒரு ஆலோசிக்கணும். ஓகே, பார்க்கலாம் என்ன பண்றாரு பாப்போம். நாளைக்கு மாநாடு முடிச்ச பிறகு நம்ம மீண்டும் அவரை வந்து இந்த மாநாட்டுல வந்து நம்ம எதிர்பார்த்ததை அவர் வந்து பேசினாரா, இல்ல வந்து புதுசா எதுவும் அவர் வந்து பேசியிருக்காரா, இல்ல பேசுவாரா அப்படிங்கிறத நம்ம மீண்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை. ஓகே.